பங்களாதேஷி ஹிந்துஸின் நிலைமை என்ன? இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி விஷயங்கள் பங்களாதேஷில் நடந்தது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்வோம். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் இந்துக்களுக்கு என்ன நடந்தது, முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் ஆகஸ்டிலிருந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பற்றி ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட்டில் வந்து பங்களாதேஷ் ஹிந்துஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த நாட்டினுள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. 3வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் ஹிந்துஸ் உடைய தலைவராக இருக்கும் கிருஷ்ணதாஸ் ஏன் கைது செய்யப்பட்டார். இது 3 தான் வந்து நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவுடைய டாபிக். வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஆகஸ்டிலிருந்து பங்களாதேஷில் என்ன நடந்து கொண்டிருக்குது. இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். ஃபால் ஆஃப் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட், இதுதான் மேஜரான ஒரு விஷயம். அந்த நாட்டை உலுக்கிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். செக்யூலர் ரூலுக்கு புகழ்பெற்றவர் ஷேக் ஹசீனா. இந்தியாவுடன் உறவுகள் சுமூகமாக இருந்தன. இதுக்கு எல்லாருக்குமே நம்ம அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இது அமெரிக்கன் சூழ்ச்சியாக ஒரு விஷயம் வலம் வந்து கொண்டிருக்கிறது. சென்ட் மார்டின் ஐலாண்ட் அமெரிக்காவுக்கு ஷேக் ஹசீனா கொடுத்திருந்தால் இந்த விஷயம் எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் அமெரிக்கர்களுக்கு எதற்காக இந்த இடம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவை எதிர்ப்பதற்காக. சைனாவை எதிர்த்தால் பங்களாதேஷால் தாக்குப்பிடிக்க முடியாது. பல உள்குத்துக்கள் நிறைந்த ஒரு பொலிட்டிக்கல் சதுரங்கத்தில் மாட்டிக்கொண்டிருந்தார் ஷேக் ஹசீனா. அதனுடைய ஒரு விளைவாக அவர் வந்து அவருடைய கவர்மெண்ட்டை டாப்பிள் செய்து விட்டார்கள்னு தான் சொல்லலாம். ஸ்டூடெண்ட் ஆர்கனைசர்ஸ், பலவிதமான எதிர்கட்சிகள், வாலிதா ஜியாவுடைய கட்சி, இதையெல்லாம் சேர்த்து அங்கே இருந்த தீவிரவாத இயக்கம் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா, என்னதான் வெறியர்கள்னு சொன்னாலும் கூட நமக்கு தெரிய வர ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கும் ஒரு முக்கியமான ஒரு முடிவு. யூனஸ் என்பவரை பிரதமராக்கியது. நோபல் பிரைஸ் வின் பண்ணவர். எப்படி வந்து நம்ம நாட்டில் அப்துல் கலாம் இருந்தாரோ அதை போல யூனஸை அவர்கள் பாவித்தார்கள். இந்தியாவுக்கு ஈக்குவலாக ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய, பங்களாதேஷுக்குள்ளேயே ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னா அது யூனஸ்னு தான் சொல்லப்பட்டது. இவர் வந்து 1940 பிறந்து சிட்டகாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மூவ் ஆகி அங்கெல்லாம் படிப்பெல்லாம் மேற்கொண்டு ஃபர்தராக பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் எல்லாம் படித்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நெல்சன் மண்டேலா இந்த மாதிரி பர்சன்ஸோடலாம் ஒர்க் பண்ணி அவ்வளோ பெரிய அனுபவம் பெற்றவர். கிட்டத்தட்ட 40னா பாருங்களேன், 60 கிட்டத்தட்ட 84 வயது உள்ள இந்த நபர் இப்பொழுது பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். பீப்புள்ஸ் சாய்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு பக்கம் நல்ல விஷயம் நடந்தாலும் ஹிந்துஸுக்கு என்ன நடக்கிறதுன்னு தான் வந்து நம்ம பாதிப்பக்கூடிய ஒரு விஷயமாக தெரிகிறது. இந்தியன்ஸ் அப்படின்றனாலேயே அங்கே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் மற்றும் கிறிஸ்டியன்ஸ்லாம் மைனாரிட்டிஸ்னு சொல்கிற மாதிரி அங்கே ஹிந்துஸ் தான் மைனாரிட்டி. 8% தான் வந்து அங்கே டோட்டல் பாப்புலேஷனுக்கு வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பேர் தான் வந்து ஹிந்துஸ் இருக்காங்க. ஆனாலும் அவங்கள கூட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வெறித்தனம் தான் வந்து அந்த நாட்டில் தெரிகிறது. ஸோ 17 கோடி பாப்புலேஷன், 17 கோடி தான் வந்து மொத்த பாப்புலேஷனுமே பங்களாதேஷுக்கு. அதில் 8%னா பாருங்கள், ஓரளவுக்கு கணிசமான தொகைன்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் எல்லோருடைய வீடுகளையும் சூறையாடி அங்குள்ள பெண்களையும் சரி ஆண்களையும் சரி பலவித கஷ்டங்களுக்கு உட்பட்டு சில பேரை கொன்று சில பேரை கற்பழித்து பலவிதமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. எப்போதுமே ஒரு ஃபால் ஆஃப் கவர்மெண்ட்னு பார்க்கும்போது அண்ட்ரஸ்ட் பயங்கரமாக இருக்கும். லா அண்ட் ஆர்டர் வந்து சிக்ஸ் அடித்த மாதிரி இருக்கும்.
அதனால யாராலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் இது வந்து மிக கொடுமையான விஷயம் நடந்திருக்கிறது. லிஸ்ட் போட்டு தூக்குவான்னு அந்நியன்ல சொல்ற மாதிரி லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு ஹிந்து வீடையும் தூக்கி இருக்கிறார்கள் பங்களாதேஷில் அப்படின்றது தான் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காளிதாஸ் ஜியாவுடைய கட்சி வந்து அமைதி வேண்டும்னு வந்து இம்மீடியட்டாக ஆகஸ்ட்லேயே சொன்னாங்க. அதற்கு பிறகு கவர்மெண்ட் ஃபார்ம் வச்சு ஹசீனா இந்தியாவுடைய பாதுகாப்பில் வந்தாங்க. இதற்கு பிறகு மிக முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால், அது வந்து நம்மளுடைய சின்மயி கிருஷ்ண தாஸ் அவருடைய அரெஸ்ட். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டுடைய ஒரு ப்ராப்பகேட்டர்னு சொல்லலாம். இவர் வந்து தனியாக அப்படியே இருந்துருவாரா அப்படின்னா அப்படி கிடையாது. சின்மயி கிருஷ்ணதாஸ் வந்து புண்டரி தாம் அப்படின்னு சிட்டகாங்கில் இருக்கும் ஒரு ஹரே கிருஷ்ணாவுடைய ஒரு தாம்னா டெம்பிள் ஒரு கேர்டேக்கர்னு சொல்லலாம். மிக முக்கியமான சென்டராக இது இருந்தது. பங்களாதேஷ்லேயே வைஷ்ணவைட்ஸுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான இடமாக இருந்தது. ஸோ இஸ்கானுடைய இந்த மூமெண்ட் தான் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக கருதப்பட்டது. இவர் என்னன்னா அக்டோபர்ல பங்களாதேஷ் கொடிக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்றனால இவரை வந்து அரெஸ்ட் பண்றோன்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருந்தார்கள். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஹிந்து ஸ்கிரிப்ட்ன்ற மாதிரி தான் தெரியுது. இந்தியா கூட அதுக்கு வன்மையாக கண்டித்தது. அதற்கு இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது எங்களுடைய இது கிடையாது, நீங்கள் அனாவசியமாக எங்கள் மேலே குற்றம் சாட்டக்கூடாதுன்ற லெவலுக்கு இப்போது சென்றிருக்கிறது. நம்ம என்னதான் யூனஸ் ஒரு நல்ல மனிதர்னு சொன்னால் கூட அவருடைய அப்ரோச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ முஸ்லீமாக தான் இருக்குது. நேச்சுரலாக அவங்களுடைய கண்ட்ரிக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறதும் எதிர்பார்த்த உண்டு. ஆனால் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹசீனாவை இந்தியாவிலிருந்து திருப்பி பங்களாதேஷுக்கு அனுப்ப வேண்டும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது எந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு, எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் இந்தியா பங்களாதேஷ் போர் மூண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற லெவலுக்கு அந்த டைரக்ஷனில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் அவ்வளோ தூரம் வரலை, பட் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறன்றது தான் சொல்லவும். ஸோ இதுதான் வந்து இப்பொழுது சொல்ல வந்த இந்த 3 விஷயங்கள் இந்த வீடியோவில். முதல்ல நம்ம பார்த்துட்டோம் பங்களாதேஷ் எந்த மாதிரி ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்க, ஹிந்துஸுக்கு நடக்கும் அநியாயங்கள் என்ன, 3வது அந்த சின்மயி கிருஷ்ண தாஸுடைய அரெஸ்ட். இது 3ம் மிக மிக முக்கியமாக இந்த போருக்கு வேண்டிய ஒரு ஆயத்தங்கள் ரெடியாக, அட்லீஸ்ட் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காவது பங்களாதேஷ்குள்ள இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்திய தரப்பிலிருந்து இருக்கிறது. பெங்கால்லாம் வந்து நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால்லேருந்து பயங்கரமாக அதனால் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்டருங்கிறனால பங்களாதேஷ் பார்டரில் நிறைய பேர் இருக்கிறார்கள். கண்டிப்பாக பங்களாதேஷுடைய ஒரு இது வந்து இந்தியாவிலையும் ஒரு தாக்கம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய கேள்வியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த மைனாரிட்டிஸ்னு சொல்லும் பொழுது எல்லோருக்குமே சம உரிமை கொடுக்கும் நாடாக இந்தியா இருக்கும் பொழுது மற்ற இஸ்லாமிய நாடுகளோ இல்லை மற்ற நாடுகளோ மைனாரிட்டிஸை சரியாக கவனிக்காதது சரியான விஷயமா, இல்லை அவங்க நாட்டில் அவங்க மெஜாரிட்டியில் இருக்காங்க, நம்மள மாதிரி செக்யூலராக இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றன. உங்களுடைய அபிமான கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.